உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தை கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள நெய்வேலி NLC SC/ST பணியாளர் நலசங்கத்தின் முன்னாள் தலைவர் பாலாஜி கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல், மாவட்ட பொருளாளர் துரைமருதமுத்து, தொகுதி செயலாளர் அதியமான், துணை செயலாளர் பாட்ஷா பன்னீர், நெய்வேலி நகர நிர்வாகிகள் குழந்தைராஜ், இரவி, தங்கமோகன், கிருஷ்ணன், பாபுஜி, மாநில நிர்வாகிகள் அகத்தியன், சக்திவேல் மற்றும் வீராபாலு, மணிசேகரன், இளையராஜா, பழனிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக தொடர்ந்து அயராது பாடுபட்டு கட்சியை வளர்த்து இந்த நிலைக்கு உருவாக்கியிருக்கும் நமது எழுச்சி தமிழுடைய தலைமையில் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி, அதாவது கட்சியில் கொள்கை பரப்பு செயலர் என்ற பொருளில் கருத்தியல் பரப்பு துணை செயலராக என்னை நியமனம் செய்த எழுச்சி தமிழருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பாதையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில் நான் தொடர்ந்து இந்த கட்சிக்கும் மக்களுக்கும் பணியாற்றி இந்த கட்சியினுடைய பெயரை நான் மேலும் மேலும் வளர்த்து தலைவருடைய கரத்தை வலுப்படுத்துவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரும் 26ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் கடலூர் மாவட்டம் புவனகிரி வெள்ளாற்றுப்பாலம் அருகில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயரும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளருமான வழக்கறிஞர் தாமரை செல்வன் கலந்து கொண்டு மாநாட்டின் விளக்க உரையாற்றினார். இதில் புவனகிரி நகர செயலாளர் சர்தார்கான், கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் ராஜ்குமார், செல்வமணி, முன்னாள் மாவட்ட தலைவர் பால அறவாழி, தில்லை நகர இணை செயலாளர் முல்லைமாறன், நகர பொருளாளர் சிவக்குமார், ஆதிமூலம், நீதிவளவன், ஒன்றிய செயலாளர்கள் செல்வம், சாமிநாதன், பூஜை செந்தில், கீரை அருண், சேதியூர் ரஜினி, பரங்கிப்பேட்டை கண்ணன், ராஜேஷ், யாழ் திலீபன், மாவட்ட மகளிர் அணி செல்வி முருகன், சிதம்பரம் நகர செயலாளர் அரும்பு, மேற்கு நகர செயலாளர் நாகராணி, புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜனவரி 26 நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கான கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் தெருமுனை கூட்டம் இன்று முதல் ஒரு பேரூராட்சியில் நடைபெறுகிறது. அதன் தொடக்கமாக இன்று புவனகிரி பேரூராட்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கான விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நமது கடலூர் மாநகரத்தின் துணை மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் தாமரை செல்வன் அவர்கள் கலந்து கொண்டார். நிகழ்வில் கட்சியின் மண்டல செயலாளர் சகோதரர் ராஜ்குமார் அவர்களும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவழி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதில் மாநில நிர்வாகிகள் அண்ணன் நீதிவளவன், ஜவஹர், அண்ணன் குறிஞ்சிவளவன், அதற்கு மேற்பட்டு மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார்கள். அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி. வரும் 26ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த பரப்புரை இருசக்கர வாகன பேரணி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செஞ்சி, மேல்மலையனூர், தென்பாலை, ஆலம்பூண்டி, அப்பம்பட்டு ஆகிய பகுதிகளில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் தலைமையில் நடைபெற்றது.
இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு நிறைவுரையாற்றினார். இந்நிகழ்வில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சையத் உஸ்மான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளர் செஞ்சி அரசு, மாநில துணைச் செயலாளர்கள் துரைவளைவன், இனிய வளவன், தொகுதி இணைச் செயலாளர் தைமு சேகர், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் அப்ரார் உசேன், திமுக ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ராஜநாயகம், இளைஞர் சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் பார்வேந்தன், அனந்தபுரம் நகர செயலாளர் காத்தமுத்து, ஒன்றிய துணை செயலாளர்கள் குணபாலன், வெங்கடேசன், ராசாராமன், மாத்தூர் சரண்ராஜ், வீரவளவன் குப்பன், சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசாங்க சட்டங்கள் மக்களுக்கு எதிராக இருந்தால், அந்த சட்டங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் அதற்கு தீர்வை தேடுகிற இடம் நீதித்துறை மட்டும்தான். எனவே ஆட்சியாளர்களால் பாதிக்கப்படுகிற மக்கள் தஞ்சம் பெறுகிற இடமாக எனக்கு நீதித்துறை இருக்கிறது என்றுதான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஆட்சியாளர்களுக்கு அனுகூலமாகவே அவர்களுக்கு ஆதரவாகவே தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, எந்த வழக்காக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களுக்கு உகந்த முறையிலேயே தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. 1940 மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் மிகப்பெரிய கொந்தளிப்பு கலவரம் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான உயிரை பறிகளை நாம் எல்லாம் அறிவோம். அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை எழுதியவர் யார் என்பதை கூட அந்த நீதிபதிகள் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய தன்மை என்னவென்று பார்த்தோம். இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்படுகிறது. அவர்களே ஒரு 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி அங்கே நீங்கள் மசூதி கட்டிக் கொள்ளலாம் என்றார். அதற்காக ஒரு ட்ரஸ்டை உருவாக்கினார்கள். நான் நாடாளுமன்றத்திலே செய்தியளித்தினேன். அயோத்தியிலே கோயில் கட்டுவதற்கு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு யார் நன்கொடை கொடுத்தாலும் அவர்களுக்கு 80G கீழே வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் மசூதி கட்டுவதற்காக நீதிமன்றமே உருவாக்கிய ட்ரஸ்டுக்கு அப்படி 80G வரிவிலக்கு அளிக்கவில்லையே, ஏன் என்று கேட்டு அதற்கு பிறகுதான் இன்னும் சில மாதங்களிலே நாங்கள் வரிவிலக்கு அளிக்கிறோம் என்று எனக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளித்தார்கள். இப்படி ஓரவஞ்சனை செய்கின்ற அரசாங்கத்துக்கு ஒத்துப்போகிற துறையாக நீதித்துறை மாறுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். பணமதிப்பு இழப்பு வழக்காக இருந்தாலும் சரி, அத்தரங்க உரிமைகளை தொடர்பான வழக்காக இருந்தாலும் சரி, சாட்சியருடைய தனியந்தத்து பறிக்கப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, உயர்சாதியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா வழக்குகளிலுமே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற பாஜகவினருக்கு ஆதரவான தீர்ப்புகளையே நீதித்துறை வழங்கி வருவதை நாம் பார்க்கின்றோம். நேற்றைய தினம் பில்கிஸ் பார் வழக்கிலும் அப்படி ஒரு அதிர்ச்சியான தான் வருமோ என்ற அச்சத்திலே நாம் இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கின்ற சில நீதிபதிகள் இன்னும் மனதிலே ஈரத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக நேற்றைய தினம் ஒரு நல்ல தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. சமூக நீதி போராளி பசுபதி பாண்டியனின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மதுரை மாவட்டம் புதூர் பேருந்து நிலையத்தில் பசுபதி பாண்டியனின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுடர்மொழி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், மாநில துணைச் செயலாளர் அன்பழகன், மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் மற்றும் அகரன், அருள் ஜோசப், சரவணன், ஸ்வீட் ராஜா, தாமரை வளவன், தென்னிலவன், முத்து, பூமிநாதன், இளஞ்செழியன், பாலம்மாள், காமராஜ், செல்வேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமூக நீதி போராளி பசுபதி பாண்டியனின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தூத்துக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் தூத்துக்குடி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், நெல்லை மண்டல செயலாளர் களக்காடு சுந்தர், தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன், நெல்லை மாவட்ட செயலாளர் MC சேகர், சாத்தூர் மாவட்ட செயலாளர் சந்திரன், வழக்கறிஞர் மாநில செயலாளர் பெஞ்சமின்,
அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில செயலாளர் வனஜா கர்ணன், மகளிர் அணி மாநில செயலாளர் அமுதா மதியழகன், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் விமன் வங்காளியர் மற்றும் கதிரேசன், நிர்மலா, ராமு, வழக்கறிஞர் அர்ஜுன், குமார், அந்தோணிசாமி, டேனியல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மக்கள் நலன் சார்ந்த 15 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேற்கு மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன், வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன், தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் தொகுதி துணைச் செயலாளர் ரமேஷ், ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார், ஒன்றிய செயலாளர் கணபதி, ஒன்றிய மகளிர் அணி கலா வைரவன், மாவட்ட துணை செயலாளர் திலீபன் ராஜா மற்றும் செந்தமிழ் வளவன், கண்ணன், விடுதலை வேந்தன், சின்னப்பழகு, திருமாறன், கலைவேந்தன், கலைமுரசு, சுடர்வளவன், பாவாணன், அன்பரசன், ஷாஜஹான், அம்சவல்லி, நடராஜன், பரமசிவம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருமயம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் திருமயம் பேருந்து நிலையத்தில் இந்த மகத்தான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். இந்த திருமயம் பகுதிக்கு உட்பட்ட திருமயம் ஊராட்சியை பேரூராட்சியாக அறிவிக்க வேண்டும், திருமயத்தில் பணிமனை அமைக்க வேண்டும், சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் கல் குவாரிகளை தடை செய்ய வேண்டும், அதே போல EIT பாரி கம்பெனி என்ற அந்த கம்பெனி நச்சுத்தன்மை வெளியாகி வருகிறது, அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும். மற்றும் இந்த பகுதியில பட்டா ஆதிதிராவிடர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். இது போன்ற 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்திய அரசுக்கு மின்னணு இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் என்ற எழுச்சி தமிழர் அவருடைய கோரிக்கையையும், அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்திலே கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக வெள்ளம் மற்றும் மிகப்பெரிய பாதிப்பால் சென்னை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் பாதிப்படைந்திருக்கின்றது. தமிழக அரசு கோரியுள்ள 21,000 கோடி நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும். மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதை நாங்கள் வன்மையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கண்டிக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடைய இந்த 15 அம்ச கோரிக்கையை தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். வரும் 26ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயக மாநாடு குறித்த பரப்புரை இருசக்கர வாகன பேரணி விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் சிறுவந்தாடு பகுதியில் தொடங்கி சுமார் 25 கிலோமீட்டர் கடந்து சித்தலம்பட்டு எனும் பகுதியில் நிறைவு பெற்றது. தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிலவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு நிறையுரை ஆற்றினார். இந்த பேரணியில் கண்டமங்கலம் ஒன்றிய குழு தலைவர் வாசன், வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன், விழுப்புரம் தொகுதி செயலாளர் தமிழ்மாறன், தொகுதி துணைச் செயலாளர் அன்பரசு, ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்ச்செழியன், தமிழ்குடி, விடுதலை கனல், முருகவேல், கலைமாறன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் முருகசாமி, இனியவன், ஞானவேல், விடுதலை செல்வன், கிட்டு, புஷ்பகாந்தன், பிரபுவளவன், செந்தாமரை கண்ணன், பூவிழிதாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,